உங்களுடைய கனவு என்ன? திருமணம் ஆன பின்னால ஒய்ஃபை இப்படிலாம் பார்த்துக்கலான்னு இருக்கேன், அதோட கனவு என்ன? சார் நான் ஆக்சுவலி இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அங்கே பிஜி ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு அது செட்டும் ஆகலை. ஸோ வயசு 25 ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த கமிட்மெண்ட்குள்ளே போகிறதே ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னா அதே சாதனை நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இல்லை, இது யதார்த்தமான ஒன்று தான். இப்போல்லாம் கல்யாணம் பண்ணுறது ஒரு சாதனை தான். இப்போது அது ஒரு கமிட்மெண்ட் தான். 10th படிக்கிறோம், 12th படிக்கிறோம், காலேஜ் முடிக்கிறோம், அடுத்தது வேலை பார்க்குறேன், அடுத்தது எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, அடுத்தது நான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கணும். இல்லைனா வந்து ஊதாரியாக தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன், சும்மா சம்பாதிப்பேன், அதை வேஸ்ட்டாக செலவு பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் கல்யாணம் பண்ணணும், என் பார்ட்னரை வந்து நான் பெங்களூரில் இருக்கணும், இல்லைனா சென்னையில் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நான் வாழணும்னு நினைக்கிறேன். கால் கட்டு போட பார்க்குறீங்க, மற்றவங்களாம் போட பார்க்குறீங்க. எனக்கு என்னென்னா ஒரு சில்லி ரீசன்ஸ்க்காக வந்து ஃபைட்டிங்கு இதெல்லாம் வந்து நான் ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறனோ இல்லை லவ் மேரேஜ் பண்ணுறனோ, ஸோ எனக்கு வர பார்ட்னரை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை எனக்கு தெரியும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்குறீங்க, என்ன ஐடியா? எனக்கு குக்கிங் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பார்ட்னருக்கு வந்து குக்கிங்கே தெரியலனாலும் நான் சமைச்சு தருவேன். கிளீனிங் தெரியும், எல்லா வேலையும் நான் வீட்டில் பார்ப்பேன், ஆஃபீஸ் வேலையும் பார்ப்பேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதை விட என்ன தகுதி வேணும்னு நான் கேட்குறேன். இதை தாண்டி நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் அந்த கமிட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? 1 minute ப்ளீஸ். இப்போ தெரியும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் என்னென்னலாம் சொன்னாங்க, கல்யாணம் ஆன பின்னால் என்னென்ன வேலைலாம் பார்க்குறேன் பார்த்தியா? சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கா மச்சாவை நான் நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க சார். அதனால் பசங்க இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த தங்கச்சி இருக்கால நீயே தான் போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமா, 15 நாள் கழிச்சு போனா, நேற்று தானே போனேன், முந்தா நேற்று தானே போனேன், போன வாரம் தானே போனேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுங்க சார். உண்மையாலுமே சொல்கிறேன், 20 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் கல்யாணம் ஆகி. ஒரே ஒரு தடவை படத்துக்கு கூட்டிகிட்டு போனார் கல்யாணமான புதுசில். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து எங்கேயுமே போனதில்லை. எங்கள் அப்பாவோட சொந்தத்தில் என் ஹஸ்பண்டு கருப்பாக சேவப்பான்னு கூட தெரியாதுங்க சார். பிஸ்னஸ் இந்த இதில் இப்படியெல்லாம் உக்காந்துக்கிட்டு இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ தகுதி இருக்குது, கமிட்மெண்ட்டு எப்படி அப்படின்னு. எந்த படம் பார்த்தீங்க முதல்ல அதை சொல்லுங்கள். கடைசி எந்த படம் பார்த்தீங்க சார்? ராம்கி நடித்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப இவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க. உண்மைதாங்க சார். பெரிய கனவு, உங்கள் கனவுகளை தடுக்கிறதுக்கு நாங்கள் வரல. பட் உங்களுடைய கனவுகள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். எல்லா தகுதியுமே இருக்கு. எந்த ஆண் மகனுக்கும் தகுதி இல்லாம இல்ல, எந்த பெண்ணுக்கும் தகுதி இல்ல. அவங்க பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்றேன். இவங்க எல்லாருமே கலெக்டிவ் பிளேமிங்கா ஆண்களை தான் சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இப்படி பார்த்துப்பாரு அப்படி பார்த்துப்பாருன்னு சொன்னாரு, ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மியூச்சுவலா ஒரு ஆண் உங்ககிட்ட நடந்துப்பாரு. நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடுமா குறையுமா? இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்தது எல்லாமே எனக்கு இண்டிவிஜுவலாக ஆகிடுது. நான் தனி வீடு இருக்கேன்னா அதுக்கு நான் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். இன்னொன்று, வீட்டுக்கே வந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சில பெண்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க வீட்டு வேலையும் பாருன்ட்டு. அதையும் பார்க்குறாங்க, குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆண்கள் செய்யாத வேலைன்னு இப்போ கிடையாது. அந்த காலத்தில் சொல்கிறீங்களா உங்கள் புருஷன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ அந்த மாதிரி கிடையாது. வீட்டில் மாஃப் போடுறான், வீட்டு வேலை செய்கிறான், வேலைக்கும் போகிறான், குழந்தையும் பார்த்துக்கிறான், எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ஒரு ஆண் என்ன பண்ணணும்? தம்பி இவ்வளோ கருத்தை பேசுகிறப்பல யார் பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க? யார் செய்த தாமதம்? உங்களுடைய கனவு என்ன? உங்களுக்கு எப்படிலாம் உங்கள் மனைவியை பார்த்துக்கணும்னு ஆசை? ஒரு இப்போ பைக் ட்ராவல் எல்லாமே பைக் ரைடு பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு என்ன ஒரு சொல்லணும் அப்படின்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வகுத்து அதில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதை விட நமக்குன்னு சொல்லிட்டு எல்லையே இல்லாமல் அவங்களோட ஒரு பெட்ரோல் கேன் வச்சுக்கிட்டு ஜாலியாக பைக்கில் அவங்கள பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த எல்லைன்னு சொல்லாமல் அவங்க கூட கூட்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போவியா? எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சார் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழாசிரியராக வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இருந்து ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகாமல் சமைக்கிறது, துவைக்கிறது, சமைக்கிற வேலை நல்லா எனக்கு தெரியும், நல்லா சமைப்பேன். நானே சமைச்சு கொடுத்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரியும் நான் இருப்பேன். அதனால் இந்த மாதிரி தான் ஒரு கனவு எனக்கு இருக்குது. நிறைய ஃபினான்ஷியலாக, மென்டலாக, ஃபிசிக்கலாக நான் நிறைய அபியூஸ்லாம் நடந்திருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் நான் விட்டுட்டேன். ஏன் மேரேஜ் வேணான்னு சொல்கிறேன்னா, மேரேஜ் வேணாம், அதான் வேணான்னு சொல்கிறோம். உங்களோட கனவு என்ன? எப்படிலாம் உங்கள் ட்ரீம் ஒய்ஃபோட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? சார் என் ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் வந்து ஈரோடு சார். ஸோ ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முற்றம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மரம்லாம் வச்சு அதுதான் சார் சுற்றி ஃபுல்லாக ஓடு வீடு வச்சு வெரி அழகாக நீட்டாக வந்து முன்னாடி வந்து ஒரு மாடு, ஒரு குருவி, ஆனந்தம் படத்தில் வர வீடு மாதிரி
அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பட் என்னன்னா அப்படி கொஞ்சம் வாப்பா வந்து அதுக்கு. கிராமப்புறமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தென்னை மரம்லாம் வச்சு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதேமாரி வந்து என் பேரண்ட்ஸும் சரி அவங்க பேரண்ட்ஸும் சரி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை சார். ஏன்னா அப்போ தான் வந்து ஆசை இல்லை, பேராசை. உங்களுடைய கனவு என்ன? உங்களுடைய கனவு திருமண வாழ்க்கை எப்படியானது? என்னோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, திருமணம் வந்து ஒரு இலக்காக பார்க்காம திருமணம் வந்து ஒரு அழகான பயணமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, சார் ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து டான்ஸ் டீச்சர், அவங்க வந்து ஒரு சிங்கராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கராக ஒரு அவங்க பாட நீங்க ஆட ஒரே கூத்தா இருக்கும். சார் இல்லைங்க சார், அது எதுக்குன்னா நம்ம சண்டை போடும் போது அவங்க திட்டினாங்கன்னா அது ஒரு பாடுற மாதிரியே இனிமையாக இருக்கும். இருக்குமே. நம்ம திட்டு வாங்கினா கூட ஏய். சிரிச்சுட்டே போயிடலாம். அதனால வந்துட்டு ஆமாங்க சார். ஓகே, பக்கத்துல சார் என்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும்னா, நான் பண்ணுற ஒவ்வொரு சைல்டிஷ்ஷு ஒவ்வொரு லூசுத்தனத்தையும் ஃபுல்லாக ரசிக்கணும் சார். இப்போது எனக்கு வந்து இப்போ ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ரூம்குள்ளே போய் நல்லா கத்தணும்னு ஆசை சார். நல்லா சிரிக்கணும்னு ஆசை சார். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன லூஸான்னு கேட்பாங்க. ஆனால் என்னோட பார்ட்னர் அவங்களும் சேர்ந்து என்னை ரசிக்கணும் சார். என் கூட சேர்ந்து அதுக்கு நீ லூசு தான் கல்யாணம் பண்ணணும். சார் அட்லீஸ்ட் அவங்க வந்து எதுவும் சொல்லாமல் சும்மா ரசிச்சா போதுங்க சார். எதுவும் திட்ட வேண்டாம். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக திட்டுவாங்க சார். நீ பாட்டுக்கு இப்படிப்பா டிசைனா யோசிக்கிற சார் வாழ்க்கைங்கிறது ரசிச்சாதாங்க சார் நல்லா இருக்கும். 12 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. சரி எனக்கு 12 மணிக்கு மேலே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைங்க சார். சரி நீங்களும் வாங்கினா விட மாட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கோ. சார் என்னோட பார்ட்னர் கூட சேர்ந்து 12 மணிக்கு மேலே போய் ஊர் சுற்றணுங்க சார். உன் பேர் என்ன, ஹாசினியாமா? சார் நான் சுபஸ்ரீங்க சார். ஐயா. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ இவங்க வந்து திருமண வாழ்க்கையை பற்றி நிறைய கனவுகள் சொன்னாங்க. என் ஒய்ஃப் எப்படிலாம் பார்த்துட்டு நினைக்கிறேன், திருமணம் ஆனப்புறம் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பல்வேறு கனவுகள் சொன்னாங்க. இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர கிரிஞ்சாக தெரியுது, செம்ம கிரிஞ்சு பாது? சார் அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவரு ஐ திங்க் இல்லைன்னா அந்த பர்பிள் ஷர்ட் போட்டிருக்கிறவருன்னு நினைக்கிறேன். என்ன கண்டென்ட் சொல்லுங்க, அவரே கை தூக்கும். அவங்களோட அப்பா அம்மாவை தவிர ஒய்ஃபோட அப்பா அம்மா கூடவும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? மகா உருட்டா இருந்திருக்குமே. செம்ம உருட்டு சார். சார் அதுக்கு நான் பதில் சொல்லலாமா சார்? அவர் தானே பதில் சொல்லுவேன், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சார் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் சொல்லும்போதே நான் கேட்டேன் சார் அதைய. இப்போது எனக்கு வந்து சார் அப்பா இல்லை சார், சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அப்பா பாசனாவே எனக்கு என்னென்னு தெரியாது சார். ஆனால் இப்போ எனக்கு வந்து அப்பா பாசனாவே என்னென்னு தெரியாதங்காட்டி இப்போ என்னோட மனைவியோட அப்பா அம்மாவை நான் ஏன் அப்பா அம்மாவாக நினைக்கக்கூடாது? ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார். அந்த ஒரு நல்லது கெட்டதுன்னா அவருக்கு வந்து ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கணும், கொஞ்சம் நேரம் பேசணும், ஒரு வாக் பண்ணி ஒரு பேக்கரியில் ஒரு டீ, அப்பா கிட்ட என்னென்னலாம் கிடைக்கலையோ அந்த பாசம் அவர்கிட்ட கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். இவருக்காச்சும் அப்பா மட்டும்தான் இல்லை, என் கணவருக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. இதுலேயும் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு கூட இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில் சொன்னதே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பா அம்மா வந்தால் இவங்க வந்து மாமனார் மாமியார் வீட்டில் வச்சு சோறு போடுறேன்னு சொன்னார். எங்கள் வீட்டில் சாப்பிட்டாச்சான்னு கூட இத்தனை வருஷத்தில் ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. எத்தனை நாள் எங்கள் அப்பா அம்மா நொந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு வராமல் போன சம்பவம் கூட இருக்குது எங்கள் வீட்டில்.